வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு ஒரு சூப்பரான சர்வைவ் அப்படிங்கிற ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஹாலிவுட் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்ட், பையன், பொண்ணு அப்படின்னு 4 பேரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு சின்ன போட்டில் நடுக்கடலில் போய் அவங்களுடைய பையன் பர்த்டேவை கொண்டாடுறாங்க. இப்படி ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக அவங்க நடுக்கடலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அவங்க எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. வானத்திலிருந்து சேட்டலைட்டா இல்லை விண்கல்லான்னு தெரியல, நெருப்போட எரிஞ்சுக்கிட்டே வந்து கடலில் விழுது. அதுவும் ஹீரோயின் இருக்கிற போட்டுக்கு பக்கத்திலே வந்து விழுது. அதுக்கப்புறம் கடலுக்குள்ள ஏதோ வித்தியாசமான நிகழ்வு நடக்குது. அதனால கடல் சீற்றமாகி கடல் ஆக்ரோஷமா மாறுது. அதனால பெரிய பெரிய அலைகள் வருது. அதுக்கு பயந்து அவங்க எல்லாரும் கப்பலுக்குள்ளே இருக்க அப்படியே காலையில விரியுது. காலையில விடிஞ்சு எழுந்து பார்த்தா கடலையே காணோம். கடல்ல இருந்த மொத்த தண்ணியும் காணோம். கடலை பார்க்கவே பாலைவன பகுதி மாதிரி இருக்கு. கடல்ல இருந்த மொத்த தண்ணியும் எங்க போச்சு? இப்படி நடுக்கடல்ல கப்பலோட மாட்டிக்கிட்ட ஹீரோயினோட ஃபேமிலி நிலைமை என்ன? இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலிக்கு வந்த ஆபத்துகள் என்ன? இந்த ஆபத்துகள்ல இருந்தும் இந்த பிரச்சனையில இருந்தும் ஹீரோயினோட ஃபேமிலி உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படத்தோடைய ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே வித்தியாசமாக டைரக்டர் யோசிச்சிருக்காரு. யோசிச்சதை கரெக்டாக எடுத்திருக்காரு. சில விஷயங்கள் கொஞ்சம் சொதப்பிருக்கு. ஆனாலும் படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் சஸ்பென்ஸ் த்ரில்லரோடவும் சூப்பராக கூட்டிகிட்டு போயிருக்காரு. படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டரும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் வர எமோஷனல் சீன்லாம் ரொம்பவே சூப்பராக கனெக்ட் ஆகுது. படத்தில் வர விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. சில விஷயங்களை படத்தில் டீட்டெயிலாக சொல்லலை. ஹீரோயின் ஃபேமிலி கடலுக்குள்ளே வந்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லலை. ஹீரோயின் இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற கடல் மட்டும்தான் காணாமல் போச்சா இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற கடலும் காணாமல் போச்சா அப்படிங்கிறத சொல்லலை. படத்தில் நிறைய விஷயங்களுக்கான டீட்டெயிலும் எக்ஸ்பிளனேஷனும் தரலை. உதாரணத்துக்கு சொன்னோம்னா நண்டு வந்து அட்டாக் பண்ணும். ஏன் கடலில் இந்த நண்டு மட்டும் தான் இருக்கா, அது மட்டும் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த படம் ஃபுல்லாகவே ஹீரோயினோட ஃபேமிலியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. படம் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க போல. அதனால தான் இப்படி குறிப்பிட்டதை மட்டும் காட்டி அப்படியே படம் எடுத்திருக்காங்க. ஏதேதோ படத்துக்கெல்லாம் பார்ட் 2 எடுக்கிறாங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2 எடுத்து இவங்க சொல்லாமல் விட்டதை அந்த பார்ட் 2 மூலமா இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனாகவும் சுவாரஸ்யமாகவும் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா படத்துடைய கதை ரொம்ப சூப்பராக இருக்குது. டைரக்டரும் ரொம்ப சூப்பராக தான் எடுத்திருக்காரு. சில விஷயங்களை டீட்டெயிலாக சொல்லலை. அதுதான் ஒரு மெயின் இஷ்யூவாக இருக்குது. இந்த விஷயங்களையும் சேர்த்து படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு விஎஃப்எக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் தரமாக எடுத்திருந்தாங்கன்னா படம் வேற லெவலில் ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும். இப்போவும் நான் படத்தை குறை சொல்லலை. ஆனால் படத்தில் இதெல்லாம் பண்ணியிருந்தேன் இன்னமும் சூப்பராக வந்திருக்குன்னு தான் சொல்கிறேன். டோட்டலாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும், வித்தியாசமான சர்வைவல் த்ரில்லர் மாதிரியான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான படம். இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்காக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு சூப்பரான படத்தோடையோ இல்லை வெப் சீரிஸோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.